வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இந்த ஏற்றத்துக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றங்கள் அதே போல் அதிரடியான சரிவுகளோடு தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 108 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, அதே 108 இருக்குது. 8 கிராம் 864 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, அதே 864 காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 மாதங்களாகவே பெருசாக ஏற்றமோ சரிவோ இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. மேலும் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை நம்மளுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,09,000 1,03,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை 24 தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 கிராம் 8,607 காணப்பட்டது, 55 ரூபாய் விலையேற்றத்தோட 8,662 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 68,856 ரூபாயாக காணப்பட்டது. 440 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட 69,296 ரூபாயாக காணப்படுது. சவரனுக்கு 440 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறது. மேலும் நம்மளுக்கு 69,000 காணப்படுறது. நம்மளுக்கு 70,000 குறைந்தபட்சமாக 67,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்க வேலையில் 22 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 7,890 காணப்பட்டது, 50 ரூபாய் விலையேற்றத்துடன் 7,940 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 63,120 காணப்பட்டது, 400 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட 63,520 ரூபாயாக காணப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு 8 கிராமோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 64,500 ஏற்றமாக இருக்கப்போ சரிவாக இருக்கிறப்போ 60,000 61,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே வேளை இந்திய பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா சரிவுகள் ஏற்றம் மாறி இருந்தாலும் ஒரு சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது. அந்த பங்குகளில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுற முதலீட்டாளர்களுக்கு அதிகமான லாபமும் கிடைக்குது. பங்குச்சந்தையில் 2025 தங்கம் கொடுத்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை 5 பங்குகள் கொடுத்துள்ளன. சென்செக்ஸ் நிஃப்டி சரிவில் இந்த 5 பங்குகள் நல்ல வருமானம் அதன் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை நமக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த பங்குகள் 20.39% வருமானத்தை அளித்துள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்கு ஒரு மாதத்தில் நமக்கு 15.38% மேலாக உயர்ந்துள்ளது. இப்படி பங்குச்சந்தைகள் சரிவும் நேரத்தில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த பங்கில் நீங்கள் முதலீடு செய்யும் போது குறுகிய காலத்தில் தங்கத்தை விட 2025 அதிகமான லாபத்தை கொடுத்துள்ளது. இது பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் என்பது தெரியும்.